ஹே காய்ஸ், கனடாவிலேருந்து இந்தியாவுக்கு வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் முக்கியமான ரீசன் சாப்பாடு தான். சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்ணேன், எங்கள் அம்மா சாப்பாடை. ஸோ வந்ததும் எங்கள் அம்மா செம்மையாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ முடிச்சுட்டு நாங்கள் நேராக வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஒரு ரிசப்ஷன் ட்ரெஸ் ஷாப்பிங் டே இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து க்ரூம்க்கான ட்ரெஸ்ஸை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூயி ஃபிலிப் போயிருந்தோம், அண்ணா நகரில். நாங்கள் கோட் சூட் ப்ரிஃபர் பண்ணதுக்கு ரீசன் கனடா வந்ததுக்கப்புறம் கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக அப்படின்றதுக்காக தான். ஸோ நாங்கள் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரிசப்ஷன் அவுட்ஃபிட் ட்ரை பண்ணுறதுனால ஒரு 4-5 கோட் எடுத்து வச்சுருந்தோம். அது எல்லாமே அங்கே ஸ்டோர் மேனேஜர்ஸே வந்து போட்டுவிட்டு நமக்கு கரெக்டான லைட்டிங்கில் நல்ல ஷூஸ்லாம் கொடுத்து எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒரு ஃபுல் செட்டப்போடு வந்து நமக்கு வந்து பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபைனலி நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்த சூட்டே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு ஃபைனல் லுக் நாங்கள் வந்து பார்த்துட்டு இதே பில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஷாப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக வண்டி எடுத்துகிட்டு பாண்டி பஜார் போயிட்டோம். எனக்கு தான் ரிசப்ஷன் அவுட்ஃபிட்க்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. பட் நான் வந்து கொஞ்சம் லெஹங்கா ரெல்ஸை வந்து ஒரு மாதிரி காக்டெயில் பார்ட்டிக்கு போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸாக யோசிச்சிருந்தேன். ஸோ லெஹங்கானதும் எனக்கு இருக்க டைம் கன்ஸ்ட்ரெயினில் நான் வந்து ரெடிமேடாக இருக்க லெஹங்கா தான் ஆப் பண்ணுன்றதுக்காக டயடம் சூஸ் பண்ணேன். ஸோ டயடமில் ரெடிமேடாகவே இருக்கும், அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணி தருவாங்க, ஒன் டேலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போனதுமே எனக்கு இந்த லெஹங்கா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதே சூஸ் பண்ணிவிட்டு எனக்கான ஃபிட்டிங் சேஞ்சஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே போய் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், எங்களோட ரிசப்ஷன் ஷாப்பிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஜுவல்லரி ஷாப்பிங்கில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.